அத்தியாயம் 76. சூரத்துத் தார். காலம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். மனிதன் மீது காலத்திலிருந்து ஒரு நேரம் திட்டமாக வந்துவிட்டது. அதில் இன்னதென்று கூறப்படும் ஒரு பொருளாக அவன் இருக்கவில்லை. நிச்சயமாக நாம் மனிதனே, ஆண் பெண் இருவரின் கலப்பான ஓர் இந்திரிய துளியிலிருந்து நாம் சோதிப்பதற்கு நாடியவர்களாக அவனை படைத்தோம். எனவே செவியுறுபவனாக பார்ப்பவனாக அவனை நாம் ஆக்கினோம். நிச்சயமாக நாம் அவனுக்கு நல்லது தீயது பற்றிய வழியை தெளிவு செய்தோம். அதை பின்பற்றி அவன் ஒன்று நன்றியுள்ளவனாக இருக்கலாம், அல்லது அதை பின்பற்றாது நன்றியற்ற நிராகரிப்பவனாக இருக்கலாம். நிராகரிப்போர்க்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் ஜுவாலை விட்டு எரியும் நரகத்தையும் நிச்சயமாக நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக நல்லோர்கள் குவளையில் பானத்தை அருந்துவார்கள். அதன் கலப்பு கற்பூரமாக இருக்கும். இவ்வாறு கலக்கப்பட்டாது ஒரு ஊற்றாகும். அதிலிருந்து அல்லாவின் நல்லடியார்கள் அருந்துவார்கள். அதனை அவர்கள் தாங்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் ஓடையாக ஓடச் செய்வார்கள். இவர்கள் தங்கள் நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். இன்னும் ஒரு நாளையும் பயப்படுவார்கள். அதன் தீமை எங்கும் பரவியதாக இருக்கும். மேலும் அல்லாவாகிய அவன் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைக்கும் அநாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள். உணவை உண்போரிடம் உங்களுக்காக நாம் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்தை நாடியேதான். உங்களிடமிருந்து நாம் யாதொரு பிரதிபலனையோ அல்லது நீங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதையோ நாங்கள் நாடவில்லை என்றும். அந்நாளின் அமளியினால் முகங்கள் மிக்க கடுகடுக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு நாளை நிச்சயமாக நாங்கள் எங்கள் இரட்சகனிடமிருந்து பயப்படுகின்றோம் என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். ஆகவே அல்லாஹ் அந்நாளின் தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு முகமலர்ச்சியையும் அவர்களின் இதயங்களில் மகிழ்வையும் கொடுத்தான். அன்றியும் அவர்கள் இம்மையில் கஷ்டங்களைச் சகித்து பொறுமையுடனிருந்ததன் காரணமாக சுவனத்தையும் அணிவதற்கு பட்டாடையையும் அவர்களுக்கு அவன் நற்கூலியாக வழங்குகிறான். அவர்கள் அச்சுவனத்தில் ஆசனங்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதில் சூரிய வெப்பத்தினையும் கடுங்குளிரையும் அவர்கள் காணமாட்டார்கள். அதன் மரங்களின் நிழல்கள் அவர்கள் மீது நெருங்கியவையாக இருக்கும். அதன் கனிகள் அவர்கள் பறிப்பதற்கேற்றவாறு தாழ்வாக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளியிலான பாத்திரங்களையும் பளிங்கினாலான கிண்ணங்களையும் கொண்டு சிறார்களால் அவர்களைச் சுற்றிக் கொண்டு வரப்படும். வெள்ளியிலான கிண்ணங்கள் அவற்றை தாகம் தீர்க்கும் அளவிற்கு தக்கவாறு அளவை வழங்கக்கூடிய அவர்கள் நிர்ணயிப்பர். இன்னும் அதில் அவர்கள் குவளையில் மதுபானத்தை புகட்டப்படுவார்கள். அதன் கலவை இஞ்சியாக இருக்கும். அங்குள்ள ஓர் ஊற்றிலிருந்து அதனை புகட்டப்படுவார்கள். அதற்கு சல்சபீல் மிக மதுரமான நீர் என்று கூறப்படும். மேலும் என்றுமே இளமை மாறாமல் இருக்கும் சிறுவர்கள் அவர்களைச் சுற்றிக் கொண்டே இருப்பார்கள். நபியே, அவர்களை நீர் காணுவீரானால் பரத்தப்பட்ட முத்துக்களென அவர்களை எண்ணுவீர். இன்னும் அங்கு நீர் பார்த்தால் அவற்றின் அருட்கொடைகளையும் பெரிய அரசாட்சியையும் நீர் காண்பீர். அவர்கள் தேகத்தின் மேல் மென்மையான மற்றும் கனமான பச்சை பட்டாடைகள் இருக்கும். இன்னும் அவர்கள் வெள்ளியினால் ஆகிய கடகங்கள் அணிவிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களின் இரட்சகன் பரிசுத்தமான ஒரு பானத்தையும் அவர்களுக்கு புகட்டுவான். மேலும் அவர்களிடம், நிச்சயமாக இது உங்களுக்கு கூலியாக இருக்கும். உங்களுடைய முயற்சியும் நன்றிக்குரியதாகி அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று கூறுவான். நபியே, நிச்சயமாக நாம் தாம் இந்த குரானைச் சிறிது சிறிதாகவே உம்மீது இறக்கி வைத்தோம். ஆகவே நீர் உமதிரட்சகனின் கட்டளைக்காக பொறுமையுடனிருப்பீராக. அவர்களில் உள்ள யாதொரு பாவிக்கோ அல்லது நன்றி கெட்டவனுக்கோ நீர் கீழ்ப்படியாதீர். மேலும் காலையிலும் மாலையிலும் உமதிரட்சகனின் சங்கையான பெயரை நினைவு கூர்வீராக. இன்னும் இரவில் அவனுக்கு சுஜூது செய்து சிரம் பணிவீராக. இரவில் நெடுநேரம் அவனை துதி செய்து கொண்டுமிருப்பீராக. நிச்சயமாக இவர்கள் விரைவாகச் செல்லக்கூடிய எம்மையானதை விரும்புகின்றனர்.
மேலும் கடினமான மறுமை நாளை அவர்களுக்கு பின்னால் புறக்கணித்து விட்டு விடுகின்றனர். நாம் தாம் அவர்களை படைத்தோம், நாமே அவர்களுடைய படைப்பின் அமைப்பையும் உறுதிப்படுத்தினோம், மேலும் நாம் நாடினால் அவர்களைப் போன்ற மற்றவர்களை அவர்களுக்கு பகரமாக மாற்றிவிடுவோம். நிச்சயமாக இது ஒரு நல்லுபதேசமாகும். ஆகவே யார் நாடுகிறாரோ அவர் தம் இரட்சகன் பக்கம் செல்லும் வழியை எடுத்துக் கொள்வாராக. இன்னும் அல்லாஹ் நாடினாலன்றி நீங்கள் எதையும் நாட மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களனைவரையும் பற்றி நன்கறிகிறவனாக தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கிறான். ஆகவே உங்களில் அவன் நாடியவரை தன் அருளில் நுழைவிக்கிறான். இன்னும் அநியாயக்காரர்கள் அவர்களுக்காக துன்புறுத்தும் வேதனையை அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான்.